ஹலோ, வணக்கம், குட் ஈவினிங். இப்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, காயல்பட்டினம் ஸ்பெஷல் சேதலி ஃபாத்திமா நச்சி பக்கோடா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கணும். ஒரு 4 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போது கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி போட்டுருணும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு வாங்க என்ன பண்ணலாம். இப்போ உப்பு ஒரு ஸ்பூனு, நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூனுக்கிட்ட உப்பை மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக தண்ணி ஊற்றணும். ஜோடாப்பு அப்படியே 1 ஸ்பூன் போட்டுக்கணும். சரிங்களா? தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா போட்டு கொஞ்சம் கையால் கொஞ்சம் பிணைஞ்சிருக்கணும். பிணைஞ்ச பிறகு அடுத்தது மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா போட்டு கொஞ்சம் பிணைக்கணும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை ரெடி பண்ணிக்கணும். இப்போ கடாயை நம்ம வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஆயிலை ஊற்றிட்டு நம்ம எண்ணெயை பொரிப்போம். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயிலை இப்போ சூடாகட்டும். சூடாகின பிறகு நம்ம வடையை இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை போடலாம். மாவு ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. அது அப்போ நம்ம அதை எடுத்துடணும். அப்போ எடுத்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்படி வச்சு இப்படி ஒரு கையில் வச்சு இப்படி ஒரு நடிச்சிட்டு இப்படி போட்டுடணும். இதுதான் நச்சி பக்கோடா. நான் இருக்குல்ல, இதை கையில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இப்படி ஒரு அடிச்சுட்டு அப்படி உள்ளே போட்டுடணும். அப்போ வடை நச்சி பக்கோடாவாகிடும். நச்சி பக்கோடா இப்போ காயல்பட்டினத்தில் ரொம்ப ஃபேமஸான குக்கிங். வடை ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா பொறுமிட்டு வெந்துருச்சு. கலர் அப்படியே ப்ரௌன் கலராக மாறிடும். சரிங்களா? ப்ரௌன் கலராக மாறினதும் இப்படி நல்லா திருப்பிட்டு வடை நல்லா வெந்துருச்சு. வடை ரெடி ஆயிடுச்சு. வடையை இப்போ எடுத்து கொஞ்சம் எண்ணெய் வடி விட்டுருக்கலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு?